திருச்செந்தூரில் கடல் சுமார் 70 அடி தூரத்திற்கு உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூரில் சுமார் 70 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. முருகனின் 6 படை வீடு 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார். இதையொட்டி பௌர்ணமி தினங்களில் அதிகமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். திருச்செந்தூர் கடற்கரை பகுதி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவது வழக்கம். இதற்கிடையே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என 3 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகாலையிலே 4 மணி முதலே பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. தற்போது திருச்செந்தூர் கடற்கரையானது சுமார் 70 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை 500 மீட்டர் தூரத்தில் பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிகிறது. அதனால் பக்தர்கள் ஆபத்தை உணராமல் கடலை ரசித்துக் கொண்டு பக்தர்கள் அங்கு நின்று கொண்டு படம் எடுத்து மகிழ்ந்து வருகிறார். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மழை விட்டு பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.